ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு ரோகிணி முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் எங்கள் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்டி சொல்ல அவர் குழந்தைங்க அப்படி தாங்க சொல்ல செய்வாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோவை பார்த்து பேசணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலும் இந்த மக்கு மீனாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்ல தோணுது. அதுக்கப்புறமா வந்து துருவி இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது பிளான் பண்ணி இதை தட்டி கழிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ரவியும் நம்ம ஸ்ருதியும் வந்துட்டாங்க. ஸ்ருதியும் வந்ததுக்கப்புறமா நம்ம ரவி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு உள்ளே நின்றுட்டு இருக்காருங்க. அப்போ வந்து வேணே இவங்க பால் பாத்திரத்தை தட்டி விடுறதை இவர் பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்ருதிக்கிட்ட விஷயத்த சொல்ல நம்ம ஸ்ருதியை நம்ம மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்க தெரியாத பாவம் அப்பாவி பொண்ணு. இந்த பொண்ணு வெளியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சுங்க. ஓப்பன் அப் ஆகுறாங்களாமா. அதனால் உங்களுக்கு வந்து பிடிக்கல, ரூம் போகுதுன்னு தெரியுது. உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்து நீங்கள் ரூம் பைத்தியமாயிட்டீங்கன்னு சொல்லுது. இந்த சந்தடி கேப்பில் நீ எனக்கு சிந்து பாடுறியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ கலாச்செல்லாம் போதுமா கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கூத்தை கேளுங்க, நம்ம விஜயா இருக்காங்களே வெளியே போனவங்க திரும்ப வந்துட்டாங்க. உடனே கிறிஸ்டி குழந்தை ஒரு சேரில் உட்காந்ததுக்கு என்ன பேச்சு, இந்தம்மா பேசுகிற பேச்செல்லாம் தாங்க முடியாதுப்பா சாமி, ஊரா இது வாயில் வங்காள விரிகுடா, இது வாயில் விழுந்தோம்னா அவ்வளோதான், நம்ம பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பேசுது. பாட்டிக்கிட்ட வளர்ந்த பிள்ளை ஒழுங்காக இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுது. பேச பெத்த தாய் கல் மாதிரி நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனாவுக்கே கோவம் வந்துருச்சு. அது பெற்றவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கோவப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முத்து இருக்காரு, அதுக்கு மேலே நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா போதும்ப்பா, இந்த பிரச்சனை எங்களால் எந்த பிரச்சனையும் வர வேணாம் அந்த வீட்டில், நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளம்பிடுறோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தூங்க கிளம்பிட்டாங்க. நம்ம மனோஜ் இருந்துட்டு என்னால் ரூம் இல்லாமல் தூங்க முடியலன்னு சொல்ல நம்ம மொத்த கோவத்தையும் ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜ் மேலே காமிக்கிறாங்க. அப்படி தான் குத்து அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்